الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أولئك الذين اشتروا الضلالة بالهدى فما ربحت تجارتهم وما كانوا مهتدين مثلهم كمثل الذي استوقد نارا فلما أضاءت ما حوله ذهب الله بنورهم وتركهم في ظلمات لا يبصرون صم بكم عمي فهم لا يرجعون صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, முனாஃபிகீன்கள் சம்பந்தமாக முன்னால் உள்ள பல ஆயத்துகளில் பல விளக்கங்களை அல்லாஹ் சொல்லிக் கொண்டு வந்தான். இன்னும் இந்த மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பது பற்றி அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துகளில் விளக்குகின்றான். உலாயிக, அத்தகைய அந்த மனிதர்கள், அந்த முனாஃபிகீன்கள், அல்லதீன், எத்தகையவர்கள் என்றால் இஷ்தரவு ضلالة بالهدى, வழிகேட்டை நேர்வழிக்கு பகரமாக விலைக்கு வாங்கி கொண்டார்களே அப்படிப்பட்டவர்கள். கேடான வழியை, தவறான வழியை நேர்வழிக்கு பதிலாக விலைக்கு வாங்கி கொண்டார்களே அப்படிப்பட்டவர்கள். ஃபமா ரபிஹத் திஜாரத்துஹும், விலைக்கு வாங்கி கொண்டார்கள் என்று சொல்லுவதன் மூலமாக அவர்கள் ஒரு வியாபாரம் செய்திருக்கின்றார்கள் என்ற கருத்தை அல்லாஹ் தஆலா அதிலே உட்புகுத்தி சொல்லி அந்த வியாபாரத்திலே அவர்கள் லாபம் அடையவில்லை என்று குறிப்பிடுகின்றார். ஃபமா ரபிஹத் திஜாரத்துஹும், அவர்களுடைய வியாபாரம் லாபம் தரவில்லை. வமா கானூ முஹ்ததீன், அவர்கள் நேர்வழியை பெறக்கூடியவர்களாகவும் இல்லை என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். அவர்களை பற்றி, அவர்கள் எந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்பது பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். அத்தகையவர்கள், அந்த முனாஃபிகீன்கள், நேர்வழிக்கு பகரமாக வழிகேட்டை விலைக்கு வாங்கி கொண்டார்கள் என்று சொன்னால், உண்மையிலேயே இவர்கள் நேர்வழியை ஏற்றுக்கொண்டிருந்தால் அதன் மூலமாக பெரும் இலாபம் அவர்களுக்கு கிடைத்திருக்கும். ஆனால் நேர்வழியில் இருப்பதாக அவர்கள் நினைத்துக் கொண்டு அல்லது நேர்வழியில் இருப்பவர்களை பரிகாசம் செய்து கொண்டதின் காரணமாக அவர்கள் தவறான வழியிலேயே முழுமையாக இருக்கக்கூடியவர்களாக அமைந்து விட்டார்கள். அதை அல்லாஹ் தஆலா வாங்கி கொண்டார்கள் என்பதாக சொல்லுகின்றார். இவர்கள் ஒரு வியாபாரம் செய்கின்றார்கள். அந்த வியாபாரம் நேர்வழியை கொண்டு வியாபாரம் செய்ய வேண்டும். தவறான வழிகள் அனைத்தையும் விட்டு நேரான வழியை இவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொண்டால் அவர்கள் செய்யக்கூடிய அந்த வியாபாரம் லாபகரமானதாக அமைந்திருக்கும். ஆனால் அதற்கு பதிலாக அவர்கள் தவறான வழியை தேர்ந்தெடுத்துக் கொண்டு நேரான வழியை விட்டு விட்டார்கள். அந்த தவறான வழி இருள்மயமானது, நேரான வழி என்பது ஒளிமயமானது. அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய நிஃபாக், நயவஞ்சகத்தனம் இருளானது. ஈமான் என்பது ஒளிமயமானது. ஒளிமயமான ஈமானுக்கு பதிலாக அவர்கள் இருள்மயமான குஃப்ரையும் நிஃபாக்கையும் நிராகரிப்பையும் நயவஞ்சகத்தையும் அவர்கள் விலைக்கு வாங்கி கொண்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். அதாவது அவர்கள் தாங்களே தான் விரும்பி இதை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்களே தவிர யாரும் அவர்களுக்கு அதனை திணிக்கவில்லை. பிறகு அல்லாஹும் அவர்களுக்கு அதனை சொல்லவில்லை, கட்டளையிடவில்லை என்பதையும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். ஈமானுக்கு பதிலாக குஃப்ரை விலைக்கு வாங்கி கொண்டார்கள் அவர்கள். ஒளிக்கு பதிலாக இருட்டை விலைக்கு வாங்கி கொண்டார்கள் அவர்கள்.
நேர் வழிக்கு பகரமாக தவறான வழியை அவர்கள் விரும்பிக் கொண்டார்கள். அதாவது கத்தாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற சஹாபி சொல்லுகின்றார்கள், தவறான வழியை விலைக்கு வாங்கி கொண்டார்கள் என்று சொன்னால் நேர் வழிக்கு பகரமாக தவறான வழியை அவர்கள் பிரியம் வைத்து விட்டார்கள் அப்படின்னு பொருள் என்று விளக்கம் தருகின்றார்கள். இஷ்தரவ் வாங்கி கொண்டார்கள் என்பதற்கு இஸ்தஹப்பு அவர்கள் பிரியம் வைத்து விட்டார்கள், அன்பு கொண்டு விட்டார்கள் என்பதால். சில மனிதர்கள் நம்ம பார்க்கிறோம் உலகத்துல, கெட்ட வழி தவறான வழி அப்படிங்கிறது நல்லா தெரியும், ஆனா அதிலேயே அந்த மனிதன் செல்லக்கூடிய நிலையில இருப்பார். அவர் செல்லுவது தவறான வழி என்று சுட்டி காட்டப்பட்டாலும் சொல்லப்பட்டாலும் கூட அதிலிருந்து வெளியே வருவது அந்த மாதிரிக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அம்மாதிரியான ஒரு சூழ்நிலை இவர்களுக்கு ஏற்பட்டு விட்டது. தவறான வழி என்று தெரிந்திருந்தும் சொல்லி காட்டப்பட்டும் அதிலிருந்து மீண்டு வெளியே வர முடியாத அளவுக்கு அவர்கள் அதிலே மாட்டிக்கொண்டார்கள். அதை பிரியப்பட்டார்கள் அவர்கள். அதுதான் நல்ல வழி என்பதாக பிரியப்படுகின்றார்கள் அவர்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சமூது கூட்டத்தாரை பற்றி சொல்லும் பொழுது எப்படி சொல்லுகின்றார், ஃபஅம்மா சமூது ஃபஹதைனாஹும் ஃபஸ்தஹப்புல் அமா. சமூது கூட்டத்தினருக்கு நாம் நேர் வழியை காட்டினோம், இது நேரான வழி, இதுல போங்க, இது நேரான வழி, இதுல இருங்கள் என்பதாக சொன்னோம். ஆனா அவர்கள் அந்த நேர் வழிக்கு பகரமாக ஃபஸ்தஹப்புல் அமா அலல் ஹுதா, நேர் வழிக்கு பகரமாக குருட்டுத்தனத்தை விரும்பினார்கள், குருட்டுத்தனத்தை விரும்பினார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். தவறான வழி என்பது குருட்டுத்தனத்திற்கு ஒப்பானது. ஒரு மனிதன் குருடனாக இருந்தால் எந்த விதமான பலனையும் அவன் அனுபவிக்க முடியாது. கண் தெரியாத பார்வை இல்லாதவனாக இருந்தால் உலகத்தினுடைய எந்த இன்பத்தையும் அவன் அனுபவிக்க முடியாது. கண்களின் மூலமாகத்தான் உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு இன்பங்களை மனிதன் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தந்திருக்கின்றான். இவர்கள் அம்மாதிரியாக கண்கள் இல்லாதவர்களை போன்று, அதாவது அகக்கண் இல்லாதவர்கள், இவர்கள் புறக்கண் அல்ல அகக்கண் இல்லாதவர்கள். அதன் காரணமாக அவர்கள் தவறான வழியிலே நிரந்தரமாக இருக்கக்கூடிய நிலை அவர்களுக்கு ஏற்பட்டு விட்டது என்று சமூது கூட்டத்தாரை சொல்லுகின்றார். அதே போன்று அல்லாஹ் தஆலா இந்த முனாஃபிகீன்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே உள்ள முனாஃபிகீன்கள் இஸ்தஹப்புல் ضلالة بالهدى, நேர் வழிக்கு பகரமாக தவறான வழியை அவர்கள் விரும்பி விட்டார்கள். ஆகவே இவர்கள் செய்த வியாபாரம் ஃபமா ரபிஹத் திஜாரத்துஹும், இவருடைய வியாபாரம் பலன் தரவில்லை, லாபம் தரவில்லை. வமா கானூ முஹ்ததீன், அவர்கள் நேர்வழி பெறக்கூடியவர்களாகவும் இல்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். வியாபாரம் லாபம் தரவில்லை, அதாவது அவர்கள் வியாபாரத்திலே லாபம் அடையவில்லை என்று அர்த்தம். வியாபாரம் லாபம் தரலன்னு சொன்னா லாபம் தர்றது வியாபாரம் அல்ல, வியாபாரம் செய்ததில் இவர்களுக்கு லாபம் ஏற்படவில்லை. நிஃபாக்கின் காரணமாக இவர்கள் நயவஞ்சகத்தனமாக இந்த பக்கமும் அந்த பக்கமும் இதிலையும் இல்லாமல் அதிலையும் இல்லாமல் இருக்கக்கூடிய காரணத்தால் அவர்களுக்கு அது லாபம் ஏற்படவில்லை என்பதை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். அதே போன்று வமா கானூ முஹ்ததீன், அவர்கள் நேர்வழி பெறக்கூடியவர்களாகவும் இல்லை. எந்த வியாபாரம் செய்தால் இவர்களுக்கு லாபம் தருமோ அந்த வழியை பெறக்கூடியவர்களாகவும் இல்லை. நேர்வழி பெறுவதுன்னா லாபம் தரக்கூடிய வியாபாரம் ஒன்று உண்டு. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் வேறொரு இடத்திலே சொல்லி காட்டுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரத்தின், ஈமான் கொண்டவர்களே உங்களுக்கு ஒரு வியாபாரத்தை நான் சொல்லி காட்டட்டுமா என்று அல்லாஹ் கேட்கின்றான். ஒரு வியாபாரம் சொல்றேன், அது என்ன வியாபாரம் தெரியுமா? எப்படிப்பட்ட வியாபாரம் தெரியுமா? துன்ஜீக்கும் மின் அதாபின் அலீம், நோவினை தரும் வேதனையை விட்டு உங்களை காப்பாற்றுமே அப்படிப்பட்ட வியாபாரம். மற்ற வியாபாரங்கள் உலகத்தில் செய்யக்கூடிய வியாபாரங்கள்லாம் மனிதனுடைய உடலை காப்பாற்றக்கூடிய வியாபாரம், மனிதனுக்கு வயிற்றுடைய பசிக்காக வேண்டி உணவை தரக்கூடிய வியாபாரம். ஆனால் ஆகிரத்திலே மறுமையிலே நரகத்தில் ஏற்படக்கூடிய தண்டனையை விட்டும் காப்பாற்றக்கூடிய ஒரு வியாபாரத்தை உங்களுக்கு நான் சொல்லித் தரட்டுமா என்பதாக அல்லாஹ் தஆலா கேட்டுவிட்டு அதை சொல்லுகின்றான். அது என்ன? தூமினூன பில்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். துன்ஜீக்கும் மின் அதாபின் அலீம் துமினூன பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வையும் அவனுடைய ரசூலையும் நீங்கள் நம்ப வேண்டும். வ துஜாஹிதூன ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் ஜிஹாத் செய்ய வேண்டும், உங்களை தியாகம் செய்ய வேண்டும். ஜிஹாத் என்பதற்கு முன்னால் நிறைய பலதடவை சொல்லி இருக்கிறேன். வாள் எடுத்து போர்க்களத்திற்கு சென்று எதிரிகளிடத்திலே போரிட்டு இஸ்லாத்தையும் இந்த ஈமானையும் காப்பதற்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய கலிமாக்களை இந்த உலகம் முழுவதும் பரவச் செய்வதற்காக வேண்டி தியாகம் செய்வதற்கு பெயர் ஜிஹாத் என்பதாக சொல்லப்படும். சண்டை செய்கிறது எதிரிகளிடத்துல, இஸ்லாத்தை தாக்க வரக்கூடியவர்களிடத்துல, இஸ்லாத்தை அழிக்க நினைப்பவர்களிடத்துல போரிடுவது ஜிஹாத் என்பதால்.
ஆனா இப்ப ஜிஹாத் என்பது என்ன? இப்படி ஒரு காலம் வந்தா அது ஜிஹாத், அந்த மாதிரி ஜிஹாத் செய்ய வேண்டும். அது அல்லாத நேரங்களிலே ஜிஹாத் என்பது நம்முடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் இந்த தீனுக்காக வேண்டி பயன்படுத்துவது. இந்த தீன் நம்மிடத்தில் இருக்க வேண்டும், நம்மிடத்திலும் இருக்க வேண்டும், மற்றவர்களிடத்திலும் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி என்னென்ன முயற்சிகளை செய்கின்றோமோ அதற்கெல்லாம் ஜிஹாத் என்று சொல்லலாம். அந்த ஜிஹாத் துஜாஹிதூன ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் தியாகம் செய்வதாக இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா வெற்றி தரக்கூடிய லாபத்தை பற்றி, வியாபாரத்தை பற்றி சொல்லி காட்டுகிறார். லாபம் தரக்கூடிய வியாபாரத்தை பற்றி. அப்படி இவர்கள் அந்த வெற்றி தரக்கூடிய வியாபாரத்தினுடைய வழிமுறைகளை இவர்கள் கண்டுகொள்ளவில்லை. உமாகானு முஹ்ததீன், அந்த வழியை தவறிவிட்டார்கள் இவர்கள். அந்த வழியில் நேர்வழி பெறக்கூடியவர்களாக இல்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். ஏனென்று சொன்னால், ஒரு மனிதனுக்கு உலகத்திலே அசல் சொத்து எது என்று சொன்னால் ரவுசுல் மால் என்பதாக சொல்லப்படும். அதாவது அவனுடைய சொத்து, ஒரு வியாபாரம் செய்வதற்கு அசல் பொருள் ஒன்று தேவை. அந்த அசல் பொருள் எதுவென்றால் அது ஈமானாக இருக்கின்றது. ஈமான் தான் அசல் சொத்தாக இருக்கின்றது. ஈமானை வைத்து மனிதன் வியாபாரம் செய்ய வேண்டும். அந்த ஈமானின் மூலமாக ஈமான் எதையெல்லாம் கட்டளையிடுகின்றதோ அதையெல்லாம் செய்யும் பொழுது இந்த மனிதனுக்கு ஆகிரத்திலே அது லாபம் தரக்கூடிய வியாபாரமாக இங்கே மாறிவிடும். இந்த அசல் சொத்துக்கே ஆபத்து வந்துச்சு. முதலீடு ஒன்று போட்டிருக்க, 1 லட்சம் ரூபாய் முதலீடு போட்டு ஒரு வியாபாரம் செய்யறார். இப்ப லாபம் கிடைக்கணும் அப்படின்னு என்பதற்காக வேண்டி வியாபாரம் செய்கின்றார். அந்த முதலீட்டுக்கே ஆபத்து வருகின்றது என்று சொன்னால் இந்த மனிதனுடைய வியாபாரத்தில் எந்த விதமான பிரயோஜனம் கிடையாது. லாபம் இல்லாமல் இருப்பது ஒரு பக்கம், அசல் முதலீட்டுக்கு இழப்பு வருகின்றது என்று சொன்னால் அது அதைவிட பெரிய நஷ்டம். அதுபோல இந்த முனாஃபிகீன்கள் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால், இவங்கள் நாங்க ஈமான் கொண்டுள்ளோம் என்பதாக வெளிப்படையாக சொல்லிக் கொள்ளுகின்றார்கள். உண்மையிலேயே அது ஈமான் கொண்டவர்களாக இருப்பதில்லை. வெளிப்படையாக சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் இவர்களுக்கு ரவுசுல் மால், அந்த முதலீடு கிடைக்கின்றது. கிடைத்த முதலீட்டை பயன்படுத்தி ஆகிரத்திலே வெற்றி பெறக்கூடிய லாபத்தை தேடிக்கொண்டார்களா என்று சொன்னால் இல்லை. லாபத்தையும் தவற விட்டு விட்டார்கள், அசலையும் தவற விட்டு விட்டார்கள். இவர்கள் ஈமானும் போயிடுச்சு. இவங்களுக்கு இந்த முனாஃபிகீன்கள் வெளித்தோற்றத்தில் ஈமான் கொண்டோம் என்று சொல்லிக் கொள்கின்றார்கள். அதை வைத்து இவர்கள் ஈமான்தார்கள் என்பதாக சொல்லப்பட மாட்டார். ஆக 2 விதமான நஷ்டமும் அவர்களுக்கு ஏற்பட்டு விட்டது என்பதை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். இதன் மூலமாக நமக்கு அல்லாஹ் தஆலா படிப்பினை சொல்லி காட்டுகின்றான். ஈமான் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அந்த ஈமானை வைத்து லாபமான ஒரு வியாபாரத்தை தொடங்கி அதை தொடர்ந்து நடத்த வேண்டும். அவர் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் ஈமான் நமக்கு அசல் சொத்தாக, முதலீடாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு ஈமான் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனிடத்திலும் அது மிகப்பெரிய அசலான சொத்தாக, அசைக்க முடியாத சொத்தாக அது இருக்க வேண்டும் முதலாவதாக. பிறகு அந்த ஈமானை வைத்து, ஈமான் என்ற அந்த அசல் சொத்தை வைத்து ஆகிரத்திலே லாபம் பெறுவதற்காக வேண்டி உள்ள வேலைகள் அனைத்தையும், வியாபாரங்கள் அனைத்தையும் செய்து முடிக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லி காட்டுகின்றார். அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த வழிமுறைகளை சொல்லி காட்டினார்களோ அந்த முறைப்படிக்கு வியாபாரம் செய்தால், ஈமானை கொண்டு வியாபாரம் செய்தால், ஈமானை வைத்து வியாபாரம் செய்தால் அது லாபம் தரக்கூடியதாக இருக்கும். சரி, ஈமான் இருக்கக்கூடிய அசல் சொத்து ஒருவரிடத்தில் இருக்கின்றது, முதலீடு இருக்கின்றது, ஈமான். அந்த ஈமானை வைத்து வியாபாரம் செய்யும் பொழுது, அதாவது அமல்கள் செய்யும் பொழுது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த தரீகா, எந்த வழியை காட்டி சொன்னார்களோ, சென்றார்களோ அந்த வழியை தவறி வேறொரு வழியிலே அந்த முதலீட்டை பயன்படுத்தி வியாபாரம் செய்யும் பொழுது அப்ப லாபம் போயிடும். அசல் இருக்கும், லாபம் போயிடும் என்பதையும் அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுகின்றார். இப்ப அசல் முதலீடு இருப்பதின் காரணமாக இந்த மனிதர் செய்ய வேண்டிய நியாயமான அறிவார்ந்த நிலை என்னவென்று சொன்னால், இவர் லாபம் சம்பாதிக்க வேண்டும். லாபம் சம்பாதிக்கணும், என்ன இவ்வளவு பெரிய முட்டாளா இருக்கிறோம் என்று நாம் சொல்லுவோம். சாதாரண வழக்கத்தில் நம்ம சொல்லுவோம். ஒருத்தன் 1 லட்சம் ரூபாய் கொடுத்து நம்முடைய அண்ணன்டா, தம்பிட்டவோ, நம்முடைய உறவினர்களிடத்திலோ, தெரிந்த நண்பர்களிடத்திலோ 1 லட்சம் ரூபாய், இதை வச்சு நீ பொழைச்சிக்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு 1 லட்சம் ரூபாயை கொடுக்கணும். அவருக்கு யோசனைகளும் சொல்லி தர்றோம். இந்த 1 லட்சம் ரூபாயை கொண்டு இன்ன வியாபாரம் செய், அந்த வியாபாரம் செய்யும் போது இன்னென்ன முறைகளை நீ கையாள வேண்டும், இப்படியெல்லாம் வியாபாரம் செய்ய வேண்டும் என்று அந்த மனிதருக்கு சொல்லிக் கொடுத்து 1 லட்சம் ரூபாய் கையில கொடுத்து அவரை அனுப்பி வைக்கிறோம். ஒரு வருஷம் கழிச்சு நீங்க போய் அவரை பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த 1 லட்சம் ரூபாய் வச்சுக்கிட்டு அப்படியே உட்கார்ந்து இருக்காரு. இன்னும் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஆனா 1 லட்சம் ரூபாயை விட கூடவே இல்லை, இன்னும் அப்படியே இருக்குது. 1 லட்சம் ரூபாய் அப்படியே இருக்குதுங்க, லாபமே எதுவும் கிடைக்கல என்று சொன்னால் அந்த மனிதனை பற்றி நாம் என்ன சொல்லுவோம்? பெரிய பைத்தியக்காரனா இருக்கிற,
ஒரு வருஷம் ஆச்சு 1 லட்சம் ரூபாய் கொடுத்து 1 லட்சம் ரூபாய் வச்சுட்டு 1 வருஷமா ஒண்ணுமே சம்பாதிக்காம இருக்கிறீங்க என்று அந்த மனிதனை பற்றி நாம் கேவலமாக சொல்லுவோம். அவனுக்கு அறிவில்லை என்பதாக நாம் சொல்லுவோம் உலக வழக்கத்தில். அதே போல அல்லாஹ் தஆலா அசல் சொத்தாக முதலீடாக நமக்கு ஈமானை தந்திருக்கின்றார். ஈமானை வைத்துக் கொண்டு வியாபாரம் செய்ய வேண்டும். வியாபாரம் செய்யக்கூடிய வழிமுறைகள் அனைத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள். என்னென்ன வழிகளிலே நீங்கள் வியாபாரம் செய்ய வேண்டும் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். தூமினூன பில்லாஹி வ ரசூலிஹி வ துஜாஹிதூன ஃபீ ஸபீலில்லாஹி பி அம்வாலிக்கும் வ அன்ஃபுஸிக்கும் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். வியாபாரம் செய்யக்கூடிய முறை, அதாவது ஆகிரத்திலே பலன் தரக்கூடிய வியாபாரம், அதான் நமக்கு அசல் வியாபாரம். இதெல்லாம் சும்மா வைத்த கழுவுறதுக்காக வேண்டிய உள்ள வியாபாரம் நம்ம செய்யக்கூடியதெல்லாம். இது கொஞ்ச நாளைக்கு உள்ளது, சில நாள். இந்த உலகம் முழுவதுமே ஒரே ஒரு நாளை கொண்டதுதான். உலகம் எத்தனை கோடி வருஷம் இருந்தாலும் சரி, அது ஒரே ஒரு நாள் தான். அத்துன்யா யௌம் வலனா ஃபிஹா ஸௌம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லி தருகின்றார். உலகம் முழுவதும் எப்பொழுது இந்த உலகம் தோற்றுவிக்கப்பட்டது 450 கோடி ஆண்டுகள் ஆகின்றன இந்த பூமி தோன்றி அப்படிங்கிறான். அதுக்கு முதல்ல இந்த பூமி சூரியனோடு ஒட்டி கொண்டிருந்தது அப்படின்னு சொல்றான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான் அந்த விஞ்ஞானத்தை. எவ்வளவு காலமானாலும் சரி, இன்னும் 450 கோடி 500 கோடி ஆண்டுகளுக்கு இந்த பூமி இருந்தாலும் சரி, எல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமா ஒரு நாள் தான். ஆகிரத்துடைய நாள்ல ஒரு நாள் தான் அப்படின்னு கிடக்குது. அதனால்தான் அல்லாஹ் தஆலா நாளை என்று மறுமை நாளை பற்றி சொல்லுகின்றான். நாளைக்காக வேண்டி என்ன முற்படுத்தி வைத்திருக்கின்றது என்று ஒவ்வொரு ஆத்மாவும் சிந்தித்து பார்க்கட்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். நாளைக்காக வேண்டி. நாளைக்குன்னா நாளைக்கு அல்ல, இன்னைக்கு சனிக்கிழமை நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அந்த நாளைக்காக வேண்டிய அல்ல. நாளை என்பது இவருடைய மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையின் நாள். அந்த நாளை எப்பொழுது தொடங்குகின்றதோ அதிலிருந்து அது முடிவில்லாத காலத்தை உடையதாக அமைந்திருக்கின்றது. இன்று என்பது முடிவாக்கப்பட்ட காலம். இது எத்தனை கோடி ஆண்டுகளுக்கு இருந்தாலும் சரி. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்துன்யா யௌம் வலனா ஃபிஹா ஸௌம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த உலகம் என்பது ஒரு நாள், அதிலே பத்தியத்தை கடைபிடிப்பது நம்முடைய கடமை என்பதாக சொன்னார். பத்தியமா இருக்கும். சௌம் என்று சொன்னால் நோம்புன்னு அர்த்தம். நோம்பு வைக்கிறது. நோம்புனா பத்தியம், கருத்து பத்தியமாக இருக்கும். சரி, மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா ரஸுல் மால் அசல் சொத்தை முதலீட்டை தந்திருக்கின்றான், ஈமானை. அந்த ஈமானை வைத்துக் கொண்டு பிறகு நீண்ட நெடிய காலத்திற்காக வேண்டி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை மனிதன் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ளவில்லையானால், அதாவது வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ளாமலேயே விட்டுட்டார் முழுசா, அது ஒரு வகை. இன்னொன்னு, வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்வதற்காக முயற்சிக்கின்றார், ஆனா வழி தவறானதாக இருக்கிறது. இந்த 1 லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்ட அந்த மனிதன் வியாபாரம் செய்யத்தான் செய்யறாரு, ஆனா அந்த ரூட் முறைகள் சரியில்லை. அவர் செய்யற வியாபாரத்தினுடைய முறை சரியில்லை. அதனால கடை இருக்குது, ரஸுல் மால் அசல் சொத்து, அவர் போட்ட முதலீடும் இருக்குது, லாபம் மட்டும் கிடைக்கிறதே இல்லை என்று சொன்னா அந்த மனிதனை பைத்தியக்காரன்னு சொல்லுவான். நீ வியாபாரம் செஞ்சு என்னடா பிரயோஜனம்? ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை. ஏதாச்சும் லாபம் சம்பாதிக்கணும், ஒண்ணுமே இல்லாம சும்மா உட்காந்துக்கிட்டே இருக்கிற அந்த காசை வச்சுக்கிட்டு அவனை பைத்தியக்காரன் என்று சொல்லுவான், அறிவில்லாதவன் சொல்லுவான், முட்டாள்னு சொல்லுவான், என்னென்ன வார்த்தைகளை சொல்லுவான், எல்லாமே சொல்லுவான். அது மாதிரி ஈமான் கிடைச்சிருச்சு. ஈமான் கிடைச்சதுனால பேசாம உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவர் எந்த லாபத்தையும் சம்பாதிக்கிற, எந்த வழிகளிலே எல்லாம் செல்ல வேண்டும், அப்பொழுது லாபம் கிடைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அந்த வழிகள் எல்லாம் பயன்படுத்தவே இல்லை என்று சொல்ல இந்த மனிதன் அறிவில்லாதவர் என்பதாக நாம் சொல்லுவோம். அதை இந்த ஆயத்தின் மூலமா முனாஃபிகீன்களுக்கு, இவனுக்கு இந்த முனாஃபிகீன்கள் அப்படி அல்ல, நமக்கு அசல் சொத்து இருக்கின்றது, லாபம் அடைவதிலே சிலர் கூடுதல் குறைவாக இருந்து கொண்டிருக்கின்றோம். சிலர் நிறைய லாபம் அடைந்து விடுகின்றார்கள், சிலர் கொஞ்சமா இருக்கிறாங்க, சிலர் அதை விட கொஞ்சம், சிலர் அதை விட கூட, இப்படி எல்லாம் பலதரப்பட்ட நிலையில நம்முடைய லாபங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன, ஆகிரத்திற்குரிய லாபங்கள். ஆனா அந்த முனாஃபிகீன்கள் லாபமும் கிடைக்கல, அசல் சொத்தையும் இழந்துட்டாங்க. அதனால அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபமா ரபிஹத் திஜாரத்துஹும், அவர்களுடைய வியாபாரம் அவர்களுக்கு பலன் தரவில்லை, லாபம் தரவில்லை. வமா கானூ முஹ்ததீன், அவர்கள் நேர்வழி பெறக்கூடியவர்களாகவும் இல்லை. லாபம் தருவதற்கு என்னென்ன வழிகள் உண்டுமோ அந்த வழிகளையும் அவர்கள் கடைபிடிக்கவில்லை என்பதாக அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுகின்றார். சரி, பிறகு அல்லாஹ் அடுத்த ஆயத்தில் சொல்லுகின்றான், மஸலுஹும் கமஸலில் லதி இஸ்தௌகத நாரா, இவர்களுக்கு ஒரு உதாரணம். இந்த முனாஃபிகீன்கள், இப்படி லாபம் சம்பாதிக்காதவர்கள், ஈமானுக்கு பதிலாக வழிகாட்டை தேர்ந்தெடுத்து விலைக்கு வாங்கி கொண்டவர்கள், இவர்களுக்கு உதாரணமாகிறது. அல்லாஹ் சொல்லுகின்றான், மஸலுஹும், இவர்களுக்கு உதாரணமாகிறது கமஸலில்லதி, ஒரு மனிதனை போன்றதாகும். அந்த மனிதன் இஸ்தௌகத நாரன், ஒரு நெருப்பை கொளுத்தினான், நெருப்பை கொளுத்துகின்றான், அவன் நெருப்பு மூட்டுகின்றான். ஃபலம்மா அவாஅத் மா ஹவ்லஹு,
அந்த அவனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் எல்லாம் அந்த நெருப்பு பிரகாசிக்க ஆரம்பித்த பொழுது, நெருப்பை கொளுத்துகின்றான், நெருப்பினுடைய வெளிச்சம் அவன் இருக்கக்கூடிய அந்த சுற்றுப்பகுதிகள் எல்லாம் சுடர் விடுகின்றது. அவனுடைய சுற்றுச்சூழலே அவனை சுற்றிலும் அந்த நெருப்பாக பிரகாசம் தந்த பொழுது, அவர்களுடைய ஒளியை அல்லாஹ் போக்கிவிட்டார். அவருடைய ஒளியை, அந்த பிரகாசத்தை அல்லாஹ் அணைத்து விட்டார். அவர்களை அல்லாஹ் பல்வேறு விதமான இருள்களிலே விட்டுவிட்டார். பல்வேறு விதமான இருள்களிலே அவர்களை விட்டுவிட்டார். லா யுப்சிரூன், அவர்கள் பார்க்க முடியாதவர்களாக இருக்கும் நிலைமையில் பல்வேறு விதமான இருள்களிலே அவர்களை விட்டுவிட்டானே, அந்த மனிதனுடைய உதாரணத்தை போன்றாகும், அந்த மனிதனை போன்றாகும் இவர்களுக்கு உதாரணம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். அதாவது ஒரு வழி பிரயாணம் சென்று ஒரு மனிதன், ஒரு பிரயாணி சென்று கொண்டு இருக்கின்றான். இருட்டாகி விடுகின்றது, இரவாகி விடுகின்றது. அடர்ந்த காட்டு பகுதியிலே அந்த மனிதன் சென்று கொண்டு இருக்கின்றான். கடுமையான இருள், அங்கே கடுமையான இருள், இரவின் இருள். அதே போன்று மரங்கள் அடர்ந்திருப்பதன் காரணமாக அந்த மரங்களுடைய இருள், மேகம் சூழ்ந்திருப்பதன் காரணமாக மேகத்தினுடைய இருள், இப்படி பல்வேறு விதமான இருள்கள் அவனை சூழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை. அந்த இருட்டான நேரத்தில் அந்த மனிதன் ஒரு பந்தத்தை கொளுத்துகின்றான். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றார்கள், இருளான இரவிலே ஒரு மனிதன் ஒரு காட்டு பகுதியே நடந்து செல்லுகின்றான். அந்த இருளை கிழிப்பதற்காக வேண்டி, இருளை நீக்குவதற்காக வேண்டி ஒரு பந்தத்தை கொளுத்துகின்றான். பந்தத்தை கொளுத்திய உடனே அவனுக்கு சுற்றுப்புறம் எல்லாம் வெளிச்சம் தந்து அவனுக்கு நல்ல வழி தென்படுகின்றது. எதையெல்லாம் பயப்படுகின்றானோ அந்த பயத்தை எல்லாம் விட்டு நீங்கி தெளிவான வழியிலே செல்லக்கூடிய வாய்ப்பு அந்த மனிதனுக்கு ஏற்பட்டு விடுகின்றது. இப்படி அந்த மனிதன் ஒளியில் மூழ்கியவனாக, ஒளியை பெற்றவனாக நடந்து செல்வதற்காக வேண்டி காலடி எடுத்து வைக்கக்கூடிய நேரத்தில் அந்த பந்தம் அணைந்து விடுகின்றது. இந்த தீப்பந்தம் அணைந்து விடுகின்றது. இப்பொழுது அந்த மனிதன் திகைத்தவனாக, தடுமாறியவனாக, பயம் உள்ளவனாக அந்த இருளிலே மூழ்கி விடுகின்றான் அந்த மனிதன். இப்பொழுது முதலில் எப்படி அவனுக்கு இருள் இருந்ததோ அதை விட அதிகமாக இருள் இப்பொழுது தெரியும். நம்ம சாதாரண பார்க்கிறோம், இருட்டிலேயே இருந்தாலும் வச்சுங்க ஒன்னும் தெரியாது, கொஞ்சம் கொஞ்சம் வெளிச்சம் தெரியும், அங்க உட்கார்ந்து இருக்கிற தெரியும், லேசா கருப்பு தெரியும், வெள்ளை தெரியும், எல்லாம் தெரியும். திடீர்னு லைட் அணைஞ்சிருச்சுன்னு வச்சுங்க, லைட் அணைஞ்சோன்னா என்ன தெரியும்? ஒரே இருட்டு, பக்கத்தில் இருக்காலும் கூட தெரியாது, பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த டம்ளர் நம்ம கையும் கூட விரலும் கூட தெரியாது, அந்த மாதிரி இருட்டு வரும். திடீர்னு வெளிச்சம் இருந்து வெளிச்சம் இல்லாமல் ஆன உடனே அதிகமான இருள் தெரியும். அதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான் இங்கே. இந்த மனிதர்கள், இந்த முனாஃபிகீன், இது முனாஃபிகீன்களுக்கு உதாரணம். அல்லாஹ் தஆலா மஸலுஹும் கமஸலில் லதி இஸ்தௌகத நாரா, இவர்களுக்கு உதாரணம் ஒரு மனிதனை போன்று, அந்த மனிதன் ஒரு நெருப்பு பந்தத்தை கொளுத்தினான், அது பிரகாசிக்க, அவனை சுற்றிலும் அது பிரகாசிக்க ஆரம்பித்த பொழுது என்று அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது, இந்த முனாஃபிகீன்கள் இருளிலே இருந்தார்கள். முதலாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு வெளித்தோற்றத்திலே ஈமான் கொள்வதற்கு முன்னதாக இருட்டில் இருந்தாங்க, அதாவது குஃப்ர்ல இருந்தாங்க. குஃப்ர் முழுவதும் இருட்டு தான், குஃப்ர் முழுவதுமே இருளான நிலைதான். அப்ப இருளிலே இருக்கின்றார்கள் இருந்த மனிதர்கள் திடீரென்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து நாங்களும் ஈமான் கொள்றோம் அப்படின்னு சொல்லி கலிமாவை சொன்னாங்க. வெளித்தோற்றத்தில் நாவின் மூலமாக சொன்னார்கள், கல்புக்குள்ள போகல, நாவின் மூலமாக நாங்கள் ஈமான் கொண்டோம் என்பதாக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இப்படி சொன்ன உடனே அவர்களுக்கு ஒரு ஒளி ஏற்பட்டு போச்சு. எப்படி இந்த பந்தத்தை கொளுத்தினோம்னா அவனுக்கு ஒளி வந்ததோ அதே மாதிரி அந்த மனிதர்களுக்கு ஒளி கிடைத்தது, ஈமானின் மூலமாக ஒளி கிடைத்தது. ஆனால் அவர்கள் சொல்லிய அந்த ஈமானுடைய கலிமா இருக்கின்றதே, அது சரியான முறையில சொல்லப்படாததின் காரணமாக, அதாவது மனதின் மூலமாக அது சொல்லப்படாததின் காரணமாக இந்த மனிதர்களுடைய ஒளி திடீரென்று அணைந்து விட்டது. அந்த ஈமான் அணைந்து விட்டதை போன்றுள்ள நிலையாகிவிட்டது. ஏன்னா முன்னால் அல்லாஹ் தஆலா சொன்னா, மூமின்களை பார்த்தால் மூமின்களிடத்துல வந்தா அவங்க என்ன சொல்றாங்க, வைதா லகுல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களை சந்தித்தால் காலு ஆமன்னா, நாங்கள் ஈமான் கொண்டோம் என்பதாக சொல்லிக் கொள்ளுகிறார்கள். வைதா ஹலோ இலா ஷயாத்தீனிம், தங்களுடைய ஷைத்தான்களின் பக்கம் அவர்கள் சென்றால் இன்னா மாழ்க்கும், நாங்கள் உங்களோடு தான் இருக்கின்றோம் என்பதாக சொல்லிக் கொள்ளுகிறார்கள். இப்படி சொன்ன உடனே அந்த ஈமானுடைய அந்த ஒளி அணைந்து விடுகின்றது இந்த மனிதர்களுக்கு.
அணைந்து விட்டவுடனே இந்த மனிதன் கடுமையான இருளிலே, முந்தி எப்படி இருந்தாலும் அதை விட அதிகமான இருளிலே இந்த மனிதன் மூழ்கி விடுகின்றான். இப்பொழுது அதிகமான இருள் இந்த மனிதனை சூழ்ந்து கொண்டது. அதே அல்லாஹ் தஆலா ظுலுமாத், பல இருள்கள் என்பதாக சொல்லுகின்றான். அதற்கு விளக்கம் சொல்லக்கூடிய உலமாக்கள் குறிப்பிடுகின்றார்கள், பல இருள், பலவிதமான இருள்கள் என்பது குஃபருடைய இருள். முதல்ல குஃபுர்ல இருந்தால் அந்த இருள் இப்பொழுது நயவஞ்சகத்தனமாக, நிஃபாக்குத்தனமாக இந்த மனிதன் மாறிவிட்டான். நிஃபாக்கு என்ற வஞ்சகமான இருள். இந்த ரெண்டு இருளும் சேர்ந்து கியாமத்து நாளிலே இந்த மனிதனுக்கு இருள். கியாமத்து நாளிலே மஹ்ஷருடைய மைதானத்திலே ஒரு கடுமையான இருளிலே மூழ்கி இருப்பான் இந்த மனிதன். பொதுவாக குஃபார்கள் அனைவரும் இருளிலே மூழ்கி இருப்பார்கள், காபிர்கள் அனைவரும். மூமின்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த நேரத்திலே ஒளியை தருவான். அந்த ஒளி காபிர்களுக்கு கிடைக்காது. இப்ப மூன்று விதமான இருள்கள், குஃபுர் என்ற இருள், நிஃபாக் என்ற இருள், கியாமத்து நாளில் ஏற்படக்கூடிய இருள். இந்த இருள்களிலே அவர்கள் மூழ்கி இருப்பார்கள். அதே போன்று அல்லது வழிகேடு என்ற இருள், இங்கே இஷ்தரவும் வலாலத்தை, வழிகேட்டை விலைக்கு வாங்கி கொண்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றானே, அந்த ஆயத்தை வைத்து பார்க்கும்போது வலாலா, வழிகேடு, கேடான வழி, தவறான வழி என்பது ஒரு இருள். அந்த தவறான வழியை இவர்கள் விலைக்கு வாங்கி கொண்டு அதை தேர்ந்தெடுத்துக் கொண்டதின் காரணமாக அல்லாஹ் தஆலாவுடைய கோபத்திற்கு உள்ளாவது இரண்டாவது இருள். பிறகு கியாமத்து நாளிலே அல்லாஹ் தஆலாவுடைய நிரந்தரமான தண்டனைக்கு ஆளாவது மூன்றாவது இருள். அதனால்தான் நரகத்தில் போடப்படக்கூடியவர்கள் அனைவரும் இருள்ல தான் இருப்பாங்க. நரகம் எப்படி இருட்டான இடம், அது கடுமையான இருள் சூழ்ந்த இடம் நரகம், கடுமையான இருள் சூழ்ந்த இடம். ஆனா அல்லாஹ் தஆலா அங்க ஒரு வேடிக்கையான நிலைகளை எல்லாம் ஆக்கி வைத்திருக்கின்றார். கடுமையான இருள். இப்ப நம்ம இருட்டுல ஒரு ஆள் நின்றாருன்னா நம்ம வெளிச்சத்துல இருக்கிறோம், இங்க இருந்து பார்த்தா தெரியாது. இருட்டுல இருக்கிறவருக்கு வெளிச்சத்துல இருக்கிற பார்த்தா தெரியும். ஆனா அங்க அப்படி இல்லை, இருள் இருக்கும், அவர்களுக்கு மட்டும்தான் அந்த இருள் இருக்கும். ஒரு மூமினான மனிதர் வெளிச்சத்திலிருந்து அந்த இருட்டுக்குள்ள பாக்குறாரு அப்படின்னு சொன்னா அவரை பார்க்க முடியும். அதாவது நரகத்தில் இருப்பவரை சொர்க்கவாசி பார்க்க முடியும். நம்மளாலே சொல்லி இருக்கிறேன், நரகத்தில் இருக்கக்கூடியவர்கள் சொர்க்கத்தில் இருப்பவர்களை பார்ப்பார்கள், சொர்க்கத்தில் இருப்பவர்கள் நரகத்தில் இருப்பவர்களை பார்ப்பார்கள். எல்லாம் முடியும். அதுக்கு எவ்வளவு தூரம் பக்கத்திலேயே இருக்கு, ஒரு செவரு குறுக்க இருக்குது கண்ணாடி மாதிரி, அப்படிங்கிறது கிடையாது. சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் சுமார் ஒரு 1000 ஆண்டுகளுடைய தொலை தூரம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சொர்க்கத்துக்கு நரகத்துக்கும் 1000 ஆண்டுகளுடைய தொலை தூரம். அது எப்படி 1000 ஆண்டுகள் அப்படின்னு சொன்னா ஒரு ஹதீஸ் இருந்து நம்ம கணிக்க முடிகின்றது. அதை சொர்க்கத்தினுடைய வாசம் இருக்கின்றது. சொர்க்கத்திற்கு சுத்திய காம்பவுண்ட் சுவர் இருக்கும், பெரிய பெரிய சுவர், மதில் சுவர்கள். அந்த அதுக்குள்ள சொர்க்கம் இருக்குன்னு வச்சுங்க. சொர்க்கத்தினுடைய அந்த வாசனை, ஸ்மெல், வாசனை இருக்கின்றதே, அது 500 ஆண்டுகளுடைய தொலை தூரத்திற்கு வீசும் அப்படின்னு சொல்றாங்க. 500 ஆண்டுகளுடைய தொலை தூரத்துக்கு அது வாசனை வீசும். அப்ப சொர்க்கம் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு 500 ஆண்டுகளுடைய தொலை தூரத்துக்கு வாசனை அடிக்கும். நரகம் இந்த பக்கம் இருக்குன்னு வச்சுங்க, நரகத்தினுடைய அந்த நெருப்பின் ஜுவாலை 500 ஆண்டுகளுக்கு உடைய தூரத்திற்கு வீசும். இங்க நின்றா நம்ம பக்கத்துல அங்க ஒரு பெரிய நெருப்பு கொளுத்தப்படுதுன்னு வச்சுங்க, இங்க நின்றாலும் கூட அந்த அனல் அடிக்கும். அது மாதிரி 500 ஆண்டுகளுக்கு அப்பாலும் நரகத்துடைய அனல் அடிக்கும். அப்ப எவ்வளவு ஆச்சு? இது ஒரு 500 ஆண்டு, இது ஒரு 500 ஆண்டு. சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு எவ்வளவு இருக்குது? 1000 ஆண்டுகள். 1000 ஆண்டுனா ஹதீஸ்ல இல்ல, இந்த ஹதீஸை வைத்து நம்ம சொல்லலாம். இவ்வளவு தூரம் இருக்குதுங்க. அப்ப அவ்வளவு தூரம் இருந்தாலும் கூட சொர்க்கத்தில் இருப்பவர்கள் நரகத்தில் இருப்பவர்களை பார்க்க முடியும். அந்த பார்க்கக்கூடிய ஆற்றலை அந்த உலகத்திலே அல்லாஹ் தஆலா தருகின்றான். நமக்கு இதே மாதிரி ஒரு உருவம் நமக்கு தரப்படும். ஆனா அழகான உருவம், எல்லாரும் வாலிபர்களாக இருப்பாங்க, யாருமே கிழவன்களா இருக்க மாட்டாங்க அப்படின்லாம் சொல்லப்படுது. சொர்க்கத்திற்கு போறவங்க எல்லாருமே அப்படி இருப்பாங்க, எல்லாரும் வாலிபர்களாக இருப்பாங்க. வாலிபர்கள்னா ஒரு 33 வயசு என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. 33 வயதுடைய வாலிபர்களாகவே இருப்பார்கள் எல்லாரும். கிழவர்கள் யாரும் சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்க. அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய கிழவர்கள் அர்த்தம் இல்ல, வயசானவங்க அர்த்தம் இல்ல. அங்க வயோதிகமாக இருக்கக்கூடிய நிலையில சொர்க்கம் போக மாட்டாங்க. சரி, அப்படிப்பட்ட அந்த நரகத்திலிருந்து சொர்க்கத்தை பார்க்க முடியும், சொர்க்கத்திலிருந்து நரகவாசிகள் சொர்க்கவாசிகளை பார்க்க முடியும், சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை பார்க்க முடியும். அப்படின்னா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பல இடங்களிலே சொல்லி தருகின்றான். இப்ப அங்க இருக்கக்கூடிய அந்த இருள் இருக்கின்றதே, அது மிக கடுமையான இருள். நரகம் என்பது கடுமையான இருள் சூழ்ந்த இடம் தான். முன்னாலும் சொல்லியிருக்கிறேன் நினைக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், நரகத்தை படைத்து அல்லாஹ் தஆலா மலக்குகள் தான் சொன்னா 1000 வருஷம் ஊதுங்க அப்படின்னா, அப்ப ஊதுறதுக்கு அதுக்குள்ள கருவிகளோ அல்லது சிகப்பு நிறமாக மாறியது, கடுமையான சிகப்பு. இப்ப நெருப்பு சிவப்பா தானே இருக்கு, நெருப்பு கங்கு சிகப்பு நிறமாக மாறியது.
பிறகு அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான் 1000 வருஷத்துக்கு பின்னால இன்னொரு 1000 ஆண்டுகள் ஊதுங்கள் அப்படின்னு சொல்லி 1000 ஆண்டு ஊதி நிறுத்திட்டாங்க. அப்புறம் 1000 ஆண்டுகள் ஊதுங்கள் அப்படின்னு சொன்னான். பிறகு 1000 ஆண்டுகள் அதனை ஊதினார்கள். அது வெண்மை நிறமாக மாறியது. அப்படிங்கிற அது எப்படி வெள்ளையா மாறும் நமக்கு தெரியாது அது எப்படின்னு. ஆனா ஒரு உதாரணம் சொல்லலாம். இந்த நெருப்பு சிகப்பாக இருக்கக்கூடிய அந்த நெருப்பு கங்கு ஊதப்படாமல் அப்படியே விட்டுட்டா அதன் மேல சாம்பல் படர்ந்து வெண்மையாக ஆயிடுது. சாம்பல் படர்ந்தா அப்படி வெள்ளையா தெரியும் நமக்கு. சாம்பல் பூத்தது அப்படின்னு சொல்றோமா இல்லையா, அந்த மாதிரி ஆயிடும். இது போல இன்னொரு 2000 ஆண்டுகள் ஊதிய நேரத்தில் அது வெண்மை நிறமாக சாம்பல் பூத்த கலர்ல அந்த மாதிரி ஆயிட்டது. பிறகு அல்லாஹ் தஆலா சொன்னான், ஊதுறது இப்படி 1000 ஆண்டு ஊதுறதுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டா அந்த நெருப்பினுடைய உஷ்ணத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்காக, அதனுடைய சூட்டை அதிகப்படுத்தணும். அதனாலதான் ஊதுறது. ஊத ஊத எவ்வளவு ஊதுறமோ அவ்வளவு அதிகமாகும் சூடு. சரி, இன்னொரு 1000 ஆண்டுகள் ஊதுங்கள் என்று 3வது அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டார். மீண்டும் ஒரு 1000 ஆண்டுகள் மலக்குகள் ஊதினார்கள். அது கருப்பு நிறமாக மாறியது. அந்த நெருப்பு பூரா கருப்பாக ஆகியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இப்பொழுதும் அந்த நரக நெருப்பாகிறது இருள் சூழ்ந்த கருப்பு நிறமாக அமைந்திருக்கின்றது என்பதாக சொல்லுவேன். அந்த கருப்பு இருளாக மாறிவிட்டது. கருப்பு இருளாக மாறிவிட்டது. நரகம் முழுவதும் இப்பொழுது இருளாக, கடுமையான இருளாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதாக குறிப்பிடுகின்றார். அப்படி அந்த நெருப்பாகிறது கடுமையான இருளாக மாறி இந்த குஃபார்களுக்கு இருட்டை உண்டாக்கி தரும் என்பது இதனுடைய கருத்து. அதாவது இங்கே அல்லாஹ் தஆலா சொல்லும்போது பலவிதமான இருள்களிலே அவர்களை பார்க்க முடியாதவர்களாக விட்டு விட்டான், அப்படி விட்டுட்டான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். அந்த முனாஃபிகீன்களுக்கு உதாரணம் இது. இப்படி பலவிதமான இருள்கள். அல்லாஹ்வுடைய கோபம் இந்த உலகத்திலே 2 விதமான இருள்கள். ஒன்று முதல்ல சொன்ன கருத்து, குஃபருடைய இருள், நிஃபாக்குடைய இருள். கியாமத் நாளிலே ஏற்படக்கூடிய இருள், மஹ்ஷருடைய மைதானத்திலே ஏற்படக்கூடிய இருள். அல்லது வலாலா, தவறான வழி என்ற இருள், அதன் காரணமாக அல்லாஹ்வுடைய கோபம் என்ற இருள், பிறகு நரகத்திலே நிரந்தரமாக இருக்கக்கூடிய இருள். இப்படிப்பட்ட இருள்களிலே அல்லாஹ் தஆலா அவர்களை பார்க்க முடியாதவர்களாக விட்டு விட்டான். பார்க்க முடியாதவர்களாக என்று சொன்னால் கண்களால் பார்க்க முடியாதவர்கள் அல்லர் இந்த மனிதர்கள். அகக்கண்களால் பார்க்க முடியாத நிலை இவர்களுக்கு ஏற்பட்டு விட்டது. அகக்கண்களால் பார்க்க முடியவில்லை இந்த மனிதர்களை. ஏனென்றால் அல்லாஹ் தஆலா எப்படி முகத்திலே 2 கண்களை தந்திருக்கின்றானோ அதே போன்று அகத்திலும் 2 கண்களை அமைத்து வைத்திருக்கின்றான். அகத்திலும் 2 கண்களை அமைத்து வைத்திருக்கின்றான். அந்த கண்களின் மூலமாக பார்ப்பது இந்த மனிதனுக்கு அப்பொழுதுதான் நேர்வழி என்பதை கண்டுகொள்ள முடியும். எது உண்மை எது தவறு என்பதை கண்டுகொள்ளக்கூடிய கண்கள் மனதிலே இருக்கக்கூடிய கண்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி தருகின்றான், அதாவது லா தஅபல் அப்சார், இந்த காபிர்கள் இருக்கின்றார்களே, ஈமான் கொள்ளாதவர்கள், இவர்களுக்கு பார்வை குருடாகி விடவில்லை, கண்கள் குருடாகி விடவில்லை. வலாக்கின் தாமல் குலூபுத்ததி ஃபிஸ் சுதூர், நெஞ்சங்களிலே உண்டான இதய கண்கள் அவர்களுக்கு குருடாகிவிட்டன என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். நெஞ்சங்களிலே உண்டான இதய கண்கள் குருடாகிவிட்டன. அப்ப இதயத்திலும் கண்கள் இருக்கின்றன என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். இதயங்கள் குருடாகிவிட்டன, இதயத்திலும் ஒரு விதமான கண், அது மானசீகமான கண். நம்ம இந்த வெளித்தோற்றத்தில் இருக்கக்கூடிய கண்ணை போல அதுக்கு கருப்பு விழி, வெள்ளை விழி, எமை, முடி அப்படிலாம் இருக்குது அப்படிங்கிற அர்த்தம் அல்ல. அது கண்ணுங்க இந்த மாதிரி தோற்றம் உள்ள கண் அல்ல, தோற்றம் இல்லாத, உருவம் இல்லாத ஒரு கண். அதாவது அதன் மூலமாக ஞானமான விஷயங்களை, மறைமுகமான விஷயங்களை காணக்கூடிய அற்புதமான கண்ணை அல்லாஹ் தஆலா மனதிலே உண்டாக்கி வைத்திருக்கின்றான், அமைத்து வைத்திருக்கின்றான். அதன் மூலமாக மனிதன் பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்லும்போது முன்னால சொல்லி இருக்கிறேன், வலகத் ஸரஅனா லி ஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ், ஜின்களில் இருந்தும் மனிதர்களில் இருந்தும் பெரும்பாலானவர்களை நரகத்திற்கென்றே நாம் தயார் செய்து விட்டோம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அவர்கள் எத்தகையவர்கள் என்று சொன்னால், லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா, அவர்களுக்கு இதயங்கள் இருக்கும், அந்த இதயங்களின் மூலமாக சிந்தித்து பார்க்க மாட்டார்கள். அவங்க சிந்திக்கிறதே இல்லையா? அப்ப காபிர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார், ஈமான் கொள்ளாதவர்களுக்கு இதயங்கள் இருக்கும், இதயங்களின் மூலமாக சிந்திக்க மாட்டார்கள் என்று சொன்னா, எதை சிந்திக்க வேண்டுமோ அதை சிந்திக்க மாட்டார்கள், எது சிந்திக்க கூடாதோ அதையெல்லாம் சிந்திப்பார்கள், அதையெல்லாம் யோசனை செஞ்சு பார்ப்பாங்க, அதையெல்லாம் சிந்தனை செய்வார்கள் அந்த மனிதர்கள். வலஹும் ஆயுனுன் லா யுப்சிரூன பிஹா, அவர்களுக்கு கண்கள் இருக்கும் ஆனால் பார்க்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். கண்கள் இருக்கா பார்க்க மாட்டாங்கன்னா, கண் இருந்தா பார்க்காம இப்படி இருக்கும், அப்ப குருடும் அல்ல அவர். பிறகு கண்களின் மூலமாக நல்லதை பார்க்க மாட்டார்கள்,
கண்கள் இருக்கும், நல்லதை பார்க்க மாட்டார்கள். இப்ப அகக்கண் குருடானவர்களாக அவர்கள் ஆகிவிடுகின்றார்கள். அதே போன்று வலகும் ஆதானும் லா யஸ்மஊன பிஹா, அவர்களுக்கு காதுகள் இருக்கும், நல்லதை கேட்க மாட்டார்கள். எல்லாத்தையும் கேட்பாங்க, நல்ல விஷயங்களை மட்டும் கேட்க மாட்டாங்க. உலாய்க்க கல்லான், இவர்கள் மிருகங்களை போன்றவர்கள். பல்ஹும் அவல், அதை விட ரொம்ப தவறான வழியிலே உள்ளவர்கள். உலாய்க்க ஹுமுல் காஃபிலூன், இவர்கள் மறதியாளர்கள் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா அவர்களை பற்றி சொல்லி காட்டுகின்றார். எனவே மனக்கண் மனிதனுக்கு திறக்க வேண்டும். மனக்கண்களின் மூலமாக காணக்கூடிய ஆற்றல் மனிதன் பெற வேண்டும். அது ஈமானுக்கு பிறகு ஏற்படக்கூடிய நிலை என்பதையும் அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுகின்றார். இந்த மனிதர்கள், இந்த முனாஃபிகீன்கள், அவர்களுக்கு உதாரணத்தை அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது, இந்த அதாவது ஒரு மனிதன் நெருப்பை கொளுத்தினான், கொளுத்திய பின்னால் திடீரென்று அந்த நெருப்பு அணைந்து விட்டது. அதற்கு முன்னால் இருளிலே இருந்தான். ஆனால் அந்த இருளை விட இப்பொழுது அவன் இருக்கக்கூடிய இருள் இருக்கின்றதே, அது பன்மடங்காக ஆகிவிட்டது. பல மடங்கு இருளுக்குள்ளே இருப்பதை போன்றுள்ள சூழ்நிலை அந்த மனிதன் அடைந்து விட்டார். அதனால லா யுப்சிரூன், அவர்கள் பார்க்க முடியாதவர்களாக இருக்கும் நிலைமையிலே பல இருள்களிலே அல்லாஹ் தஆலா அவர்களை விட்டு விட்டார். முனாஃபிகீன்களை பற்றி அல்லாஹ் தஆலா இப்படி சொல்லும் பொழுது, மூமினான மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கின்றார். நம்மை அல்லாஹ் தஆலா ஒளியான வழியிலே அமைத்து வைத்திருக்கின்றான். ஈமான் என்பது ஒளிமயமான தன்மை உடையது. அந்த பாதையிலே அல்லாஹ் நம்மை அமைத்து வைத்திருக்கின்றான் என்றால் நாம் அல்லாஹ் தஆலாவுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக அந்த ஒளிமயமான பாதையிலே நடந்து சென்று அதனை பயன்படுத்தும் தன்மை உடையவர்களாக ஆகிவிட வேண்டும் என்பதையும் அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கின்றான். முதல்ல சொன்னபடி வியாபாரம், ஈமான் என்பது அசல் சொத்தாக ஆக்கப்பட்டிருக்கின்றது, ஒளியாக ஆக்கப்பட்டிருக்கின்றது, நூறாக. அதை பயன்படுத்தி மனிதன் தன்னுடைய வழியை தெரிந்து கொண்டு போய்கொண்டே இருக்க வேண்டும். எந்த வழி சென்றால் இந்த மனிதனுக்கு வெற்றி கிடைக்குமோ அந்த வழியிலே சென்று கொண்டே இருக்க வேண்டும். அந்த வழியை ஈமான் காட்டுகின்றது. ஈமானின் மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள். அந்த வழியிலே சென்று கொண்டே இருக்க வேண்டும் இந்த மனிதன். இடையிலே தவறான இருளான வழிகளை தேர்ந்தெடுத்துக் கொள்ளக் கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உதாரணத்தை சொல்லுகின்றார்கள். ஒரு சமயம் சஹாபாக்களுக்கு மத்தியில் பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது தரையிலே ஒரு நேரா ஒரு கோடு போட்டாங்க. தரையில ஒரு நேரா ஒரு கோடு போட்டாங்க. நேரா கோடு போட்ட பின்னால பிறகு அந்த கோட்டினுடைய 2 பக்கங்களிலும் இப்படி கோடு போட்டார்கள். இந்த பக்கம் ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு நிறைய கோடு போட்டாங்க. கோடு போட்ட பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த நேரான வழி, இந்த நேர்கோடு இருக்கின்றதே, இதுதான் சிராத்துல் முஸ்தகீம், அதாவது நேரான வழி. சிராத்துல் முஸ்தகீம் அது பாலம் அல்ல. சிராத்துல் முஸ்தகீம் அர்த்தம் முன்னால சொல்லி இருக்கிறோம். சிராத்னா பாதை, முஸ்தகீம்னா நேரானது, நேரான வழி அப்படின்னு அர்த்தம். இதுதான் சிராத்துல் முஸ்தகீம், நேரான வழி. இந்த இடையில் உள்ள வழிகள் எல்லாம் இருக்கின்றன, இந்த கோடுகள் எல்லாம் இருக்கின்றனவே, இதுவெல்லாம் ஷைத்தான்களுடைய குறுக்கு வழிகள். குறுக்கு வழிகள். ஒரு மனிதன் இந்த நேரான வழியில செல்ல இன்னொரு உதாரணத்தையும் சொல்லுகின்றார்கள். இப்படி ஒரு சமயம் சொன்னார்கள், இன்னொரு சமயம் இப்படி சொல்லுகின்றார்கள். இந்த இஸ்லாத்திற்கு, தீனுல் இஸ்லாத்திற்கு உதாரணம் எப்படி என்று சொன்னால், ஒரு நேரான வழியை போன்று நேரான ஒரு பாதை, அந்த பாதையினுடைய ஆரம்பத்திலே, அதாவது முகப்பிலே ஒரு மனிதன் நின்று கொண்டிருக்கின்றான். அந்த பாதைக்கு, அந்த வழிக்கு வரக்கூடிய மனிதர்களை எல்லாம் அவன் வரவேற்று உள்ளே அனுப்பி கொண்டே இருக்கின்றான். அந்த பாதையிலே, அந்த ரோட்ல நடந்து உள்ளே செல்லும் பொழுது 2 பக்கங்களிலும் பல வாசல்கள் இருக்கின்றன. இப்ப இது ஒரு பாதை, நேரா இந்த பக்கம் ஒரு வாசல், இந்த பக்கம் ஒரு வாசல், இப்படி 2 பக்கம் நிறைய வாசல்கள் இருக்கின்றன. அந்த வாசல்களிலே திரைகள் தொங்க விடப்பட்டிருக்க, ஒவ்வொரு வாசலிலும் ஒரு திரை தொங்க விடப்பட்டிருக்கின்றது. இந்த வாசலுடைய முகப்பிலே ஒரு மனிதன் நின்று கொண்டு எல்லோரையும் அழைத்துக் கொண்டு இருக்கின்றான். ஒரு மனிதன் அந்த வாசலுக்குள்ளே செல்லும் பொழுது, அந்த நேரான வழிக்குள்ளே வாசலில் நுழைந்த வழிக்குள்ளே செல்லும் பொழுது, அந்த மனிதர் முகப்பிலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர் சொல்லுகின்றார், நீ நேராக போய்கொண்டே இரு, நீ கோணலாக போகாதே. அதாவது இந்த திரையிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த வாசலுக்குள்ளே நுழைந்து விடாதே, நீ நேராக போய்கொண்டே இரு என்பதாக அந்த மனிதர் எச்சரிக்கை செய்கின்றார், சொல்லி அனுப்புகின்றார். இந்த மனிதன், அந்த மனிதர் சொல்லியபடி, அந்த முகப்பிலே நிற்கக்கூடிய காவலாளி சொல்லியபடி நேராக போய்கொண்டே இருந்தால் இவருடைய இலக்கை அடைந்து விடுவார். இடையிலே இருக்கக்கூடிய திரைகளை நீக்கி உள்ளே நுழைய ஆரம்பித்தால் தவறான வழிக்கு போய்விடுவார் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார். சொல்லி காட்டி
அந்த முகப்பிலே இருக்கக்கூடிய மனிதன் இருக்கின்றாரே, அவர்தான் அந்த மனிதன் தான் இஸ்லாம் என்பது. இஸ்லாம் உங்களை அழைத்து நீ நேரான வழியிலே போய்கொண்டே இரு என்று தன்னுடைய வழியை காட்டிக் கொண்டிருக்கின்றது இஸ்லாம். அந்த இடையிலே இருக்கக்கூடிய இரு மருங்கிலும் இருக்கக்கூடிய பாதைகள் இருக்கின்றனவே, அதுவெல்லாம் ஷைத்தானுடைய குறுக்கு வழிகள். அதிலே தொங்கவிடப்பட்ட திரை இருக்கின்றதே, அதுதான் மஹாரிம், ஹராமாக்கப்பட்ட விஷயங்கள். எந்த மனிதர் அந்த திரையை தொட்டு நீக்கி பார்க்க ஆரம்பித்து விடுகின்றாரோ அந்த வழியிலே நுழைந்து விடக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டு விடுபவருக்கு. போய் திரையை தொடவே கூடாது. அந்த மனிதர் என்ன சொல்றாரு? இஸ்லாம் என்ன சொல்லுது? நேரா போய்கிட்டே இருந்து சொல்லுது. கோடலாக போகாதே என்று அறிவுறுத்துகின்றார் அந்த மனிதர். அதை கேட்காமல் ஒரு மனிதன் திரையை கிட்ட போய் தொட ஆரம்பிச்சுட்டா உள்ள பூந்துருவான். தொட ஆரம்பித்தால் உள்ளே நுழைந்து விடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். அதுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது உலமாக்கள் இப்படி சொல்லி காட்டுகின்றார்கள். ஒரு ஹராமான அந்த திரைகள் எல்லாம் ஹராமான விஷயங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஹராமான விஷயத்திற்கு போய்விட்டால் அதுல உள்ள நுழைஞ்சு போய்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். அப்ப நேரான வழியை நீ அடைய முடியாது, தவறான வழிக்கு போய் உன்னை அழித்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் என்பதாக குறிப்பிடு. அதெல்லாம் ஷைத்தான் இழுத்துக்கிட்டே போயிடுவான் அப்படியே. சரி, இந்த ஹராமான அந்த திரையை ஒரு மனிதன் தொட்டால் போதும், அதுக்குள்ள நுழைகிறது ஹராமை செய்வது என்று அர்த்தம். தொட்டாலே அது ஹராமுக்கு நுழையக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும் என்று சொன்னால், ஹராமுக்கு முன்னாலே இருக்கக்கூடிய சில விஷயங்கள், அதாவது மக்ரூஹான அருவருக்கத்தக்க விஷயங்கள், இவற்றை ஒரு மனிதன் செய்யும் பொழுது ஹராமை செய்யக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும். தொட்டா எப்படி உள்ள போவான் அப்படின்னு நம்ம கேட்கலாம். திரையை தொட்டா, திரையை விலக்கி உள்ளே காலடி எடுத்து வைத்து உள்ளே நுழைந்து சென்றால்தான் அவன் செல்லுகின்றான் என்ற அர்த்தம். ஆனா தொட்டாலே அதற்குள் நுழைந்து விடுவான் என்று சொல்லுகின்றார்கள். அது எப்படி அப்படின்னு கேட்டா, அந்த திரை ஹராம் என்று சொன்னால் ஹராமுக்கு முன்னோடியாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள், அவற்றை ஒரு மனிதன் செய்யும் பொழுது ஹராமை செய்யக்கூடிய வாய்ப்பு அந்த மனிதனுக்கு உண்டாயிடும். சினிமா பார்க்கணும் ஆசை எங்க வருது? நிறைய போஸ்டர் ஒட்டி இருக்கிறதுனால வருது. இப்போ எங்க பார்த்தாலும் நிறைய போஸ்டர்கள், அதை பார்க்கறான். பார்த்த உடனே சரி, இந்த படத்தை பார்த்தா நல்லா இருக்குமே அப்படின்னு மனுஷன் நினைக்கிறான். இப்ப அந்த ஹராமை செய்வதற்கு ஒரு தூண்டுகோலாக இது ஆக்கப்பட்டிருக்கிற இந்த போஸ்டர்கள். அதனாலதான் அல்லாஹ் தஆலா ஜினாவை பற்றி சொல்லும் பொழுது, விபச்சாரத்தை பற்றி சொல்லும் பொழுது, விபச்சாரம் செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்லல. அப்படி ஒரு இடத்துல சொல்றான், வேற ஒரு இடத்துல சொல்றான். ஒரு இடத்துல சொல்லும் பொழுது வலா தக்ரபுஸ் ஜினா, ஜினாவுக்கு நீங்கள் நெருங்காதீர்கள் அப்படின்னு சொல்றான். ஜினா செய்யாதீர்கள் சொல்லணும், ஜினாவுக்கு நெருங்காதீர்கள் என்று சொல்ற. அப்ப நெருங்காதீர்கள், ஜினா சம்பந்தமான எந்த வேலையும் செய்யாதீங்க அப்படின்னு அர்த்தம். இந்த வால் போஸ்டர் பார்த்தாலும் கூட ஜினா செய்யக்கூடிய நிலை வந்துடும். இப்ப இருக்கக்கூடிய வால் போஸ்டர்ஸ் எல்லாம் என்ன? சினிமா போஸ்டர்கள்லாம் எல்லாம் ஜினா செய்வதற்கு தூண்டுதல் செய்யக்கூடிய கருவிகள். இதெல்லாம் அதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. யாரும் அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது, நான் சுத்தமான ஆளு, என் மனசெல்லாம் அப்படிலாம் போகாது அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது, யாருமே சொல்ல முடியாது. அதனால இந்த உபகரணங்கள் இருக்கின்றனவே, ஹராமை செய்வதற்காக வேண்டி தூண்டுதல் செய்யக்கூடிய உபகரணங்கள், அதை அனைத்தையும் விட்டுவிட வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் லா தக்ரபு ஜினா, ஜினாவுக்கு நீங்கள் நெருங்காதீர்கள் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு விளக்கம் சொல்வது முன்னாடி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். கண்களால பார்ப்பது, அந்நிய பெண்களை பார்ப்பது, காதால கேட்பது, நாவினால் பேசுவது, காலால் நடப்பது, கையால் பிடிப்பது, இவையெல்லாம் ஜினாவுக்கு உரிய காரியங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அந்நிய பெண்களை கண்கள் பார்த்தால் கண்கள் ஜினா செய்கின்றன, பேச்சுக்களை கேட்டால் காதுகள் ஜினா செய்கின்றன, பேசினால் நாக்கு ஜினா செய்கின்றது, நடந்தால் கால்கள் ஜினா செய்கின்றன, பிடித்தால் கைகள் ஜினா செய்கின்றன. கடைசியாக இந்த மனிதனுடைய மர்மஸ்தானமாகிறது அதை பொய்யாக்கி வைக்கிறது அல்லது மெய்யாக்கி வைக்கிறது. அந்த வேலையை முடிச்சுட்டான் அப்படின்னு சொன்னா அது மெய்ய அப்படிங்கிற ஆயிடுது, இல்லைன்னா அது பொய் என்று ஆயிடுது. ஆனா எப்படியும் கண்கள் காதுகள்லாம் ஜினா செய்யக்கூடிய நிலை ஏற்பட்டு விடுகின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதனால ஹராமுக்கு நெருங்கக்கூடிய நிலையை கூட உண்டாக்கி கொள்ள கூடாது. இங்கே அல்லாஹ் தஆலா அந்த முனாஃபிகீன்களுக்கு அதை சொல்லி இந்த வசனத்தை சொல்லி காட்டுவதன் மூலமாக மூமினான மனிதர்கள் தங்களுக்கு ஈமான் இருப்பதை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி அமல்களிலே ஆர்வம் உள்ளவர்களாக, அமல் செய்யக்கூடியவர்களாக ஆகிவிட வேண்டும். ஆர்வம் என்று சொன்னால் அதன் மூலமாக செய்யக்கூடிய நிலை ஏற்பட்டு விட வேண்டும். அப்பொழுதுதான் இவர் அந்த இருள்மயமான நிலைகளில் இருந்து ஒளிமயமான தன்மை உடையவராக ஆக முடியும். மூமின்களை பற்றி அல்லாஹ் தஆலா கியாமத் நாளில் அவர்களுக்கு ஒளி கிடைக்கும் என்று சொல்லுகின்றான். யஸா நூருஹும் பைன ஐதீஹிம் வ பிஐமானிஹிம், அவர்களுக்கு வலப்பக்கத்திலும் அவர்களுக்கு இடப்பக்கத்திலும் ஒளி ஓடிக்கொண்டிருக்கும், நூறு ஓடிக்கொண்டிருக்கும். அதற்கு பின்னாலே அது வழிகாட்டும், இவர்கள் போய் கொண்டிருப்பார்கள் என்று சொல்லுகின்றார்.
இது மூமின்கள் ஈமான். இந்த உலகத்திலே ஈமான் கொண்ட பின்னாலே அந்த ஈமானுக்குரிய காரியங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்த வழிமுறைப்படிக்கு செய்து. இதுல ரெண்டு இருக்குது. அமல் செய்யறதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தராத முறைப்படிக்கு ஒரு மனிதன் அமல் செய்தால் அதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அமல் செய்வதற்கு நபி அவர்கள் வழியை காட்டி தந்திருக்கிறார், இப்படித்தான் செய்ய வேண்டும் என்பதாக, அப்படித்தான் செய்யணும். அதுக்கு மாற்றமாக செய்தார், தவறான விளக்கங்களை கொண்டு செய்தார் என்று சொன்னால் அதுவும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். தொழுக அப்படின்னு சொன்னா இப்படித்தான் தொழ வேண்டும், நான் எப்படி வேணாலும் தொழுதுட்டு போறேன், தொழுகணும் தானே, எப்படி வேணாலும் தொழுகிறேன் அப்படின்னு சொல்றாரு, அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டேன். நோன்பு வைக்கணும்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு எப்படி வைக்கணும், எந்த காலத்திலிருந்து எந்த நேரத்திலிருந்து எந்த நேரம் வைக்கணும் அப்படின்லாம் சொல்லி தருகின்றார்கள். இல்ல இல்ல நான் இப்படித்தான் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வைக்கிறான், அதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அல்லாஹ் தஆலா அதை பரிபூர்ணமான நன்மைகளை தரமாட்டான். அதற்கு சில சமயங்கள்ல அது தவறான எண்ணம் உடையதாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான், அல்லாஹ் தஆலா ஒப்புக்கொள்ளவே படமாட்டாது. அதே போன்று ஹஜ்ஜு, ஜகாத்து, மற்ற காரியங்கள் அனைத்துமே அப்படித்தான். அதே போன்று உபரியான வணக்கங்கள் அனைத்தும் அப்படித்தான். என்னென்ன வணக்கங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறோம் அது பூரா நம்முடைய வாழ்க்கையிலே சொல்ல. வியாபாரம் செய்யணும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த முறைப்படி. கபரை ஜியாரத் செய்யணும், ரசூலுல்லாஹ் காட்டி தந்த முறைப்படிக்கு. நேர்ச்சை செய்யணும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த முறைப்படிக்கு. துஆ ஓதணும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த முறைப்படிக்கு. எப்படியெல்லாம் எந்தெந்த எல்லா விஷயத்துக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி இருக்கின்றார்கள். சாப்பிட வேண்டும், நபி அவர்கள் சொன்னபடி. சிறுநீர் கழிக்க வேண்டும், நபி அவர்கள் சொன்னபடி. நான் எப்படி வேணாலும் மூத்திரம் போவேன் அப்படின்னு சொன்னா அது அல்லாஹ் தஆலா இடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நான் எப்படி வேணாலும் சாப்பிடுவேன், சாப்பிடணும் அவ்வளவுதானே, வயிற்றுக்குள்ள சோறு போனா சரியா போச்சு என்று இருந்தால் அது ஈமானுக்குரிய வழியாக ஆகாது. ஈமான் கொண்ட பின்னால நபி அவர்கள் காட்டி தந்த வழிமுறைப்படிக்கு சாப்பிட வேண்டும், பேச வேண்டும், குடிக்க வேண்டும், தூங்க வேண்டும், எழுந்திருக்க வேண்டும், மக்களிடத்தில் பேச வேண்டும், சிரிக்க வேண்டும், அழ வேண்டும், எல்லாத்துக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியை சொல்லி தந்திருக்கின்றார்கள். மனைவியோடு பழகுவது, மக்களோடு பழகுவது, அடுத்த வீட்டுக்காரர், பக்கத்து வீட்டுக்காரர், நண்பர்கள், மற்றவர்கள், முஸ்லிம்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள், பெரியவர்கள், சிறியவர்கள், யார் யாரிடத்திலே எப்படியெல்லாம் பழக வேண்டும், பேச வேண்டும், சொல்ல வேண்டும், எடுக்க வேண்டும், நடக்க வேண்டும் என்றெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகின்றார்கள். இதெல்லாம் ஈமானுடைய வழிகள். அந்த வழிமுறைப்படிக்கு செய்வதுதான் லாபம் தரக்கூடிய வியாபாரம். இருள்களை விட்டும் நீங்கி ஒளிமயமான நிலைக்கு வரக்கூடிய தன்மை என்பதையும் அல்லாஹ் தஆலா நமக்கு அறிவிக்கின்றார். இங்கே முனாஃபிகீன்களுக்கு சொல்லுவதன் மூலமாக மூமின்கள் மிக ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள வேண்டும் என்பதையும் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். பிறகு மற்றொரு கருத்து இங்கே விளக்கப்படுகின்றது. இவர்களுக்கு உதாரணம், ஒரு மனிதன் நெருப்பை கொளுத்துகின்றானே அந்த மனிதனை போன்று அந்த நெருப்பு அவனை சுற்றிலும் பிரகாசிக்க ஆரம்பித்த பொழுது அல்லாஹ் தஆலா நூரை, ஒளியை போக்கி விடுகின்றான் என்று அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது அந்த ஒளியை போக்குவது என்பது இவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து நாங்கள் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா சொல்லி ஈமான் கொண்டாங்க. ஈமான் கொண்டு ஒளி வந்துருச்சு. ஒளி வந்த உடனேயே இவர்கள் தவறான எண்ணம், அதாவது அந்த மனதிலே அந்த ஈமான் பதியாததின் காரணமாக, அந்த அகீதா அவருடைய கொள்கை சரியில்லாததின் காரணமாக அந்த அகீதா என்று சொல்லப்படக்கூடிய நூரை, ஒளியை அல்லாஹ் தஆலா அணைத்து விட்டான், போக்கி விட்டான். அல்லது இவர்கள் வெளித்தோற்றத்திலே இந்த இப்படி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லிக்கொண்டு அந்தரங்கத்திலே கல்விலே குஃபார்களுடனே தங்களுடைய கௌமுகளுடனே அவர்கள் போய் சேர்ந்து கொண்டிருந்த காரணத்தால் கபரிலே ஒளி இல்லாமல் அல்லாஹ் தஆலா இவர்கள் தஹபல்லாஹு பினூரிஹிம், அல்லாஹ் இவர்களுடைய ஒளியை போக்கி விட்டான் என்று சொன்னால் கபரிலே இவர்களுடைய ஒளியை அல்லாஹ் தஆலா போக்கி விட்டார் என்று பொருள். கபரில் இருக்கும்போது ஒளி வேணும். ஒரு மூமினான மனிதனுக்கு கபர் ஒளிமயமாக ஆக்கப்படும். இவனுடைய கண்களுடைய பார்வை எட்டும் தூரம் அளவுக்கு அது விசாலமாக்கப்படும் என்னெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆனா கபருங்கிறது நம்ம அடக்கிறமே அந்த கபர் அல்ல. அந்த கபரை தோண்டி பார்த்தோம்னா அங்க அவ்வளவுதான் இருக்கும், எப்படி வச்சோமோ அப்படித்தான் இருக்கும். அதுல எவ்வளவு அளவு இருந்துச்சு, அந்த ஒரு ஜானா 2 ஜானா அவ்வளவுதான் இருக்கும். கபர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வது அது ஒரு ஆலம், அது ஒரு தனி உலகம். ஆலமுல் பர்ஸஹ் என்பதாக சொல்லப்படும். திரை உலகம், பர்ஸஹ்னா திரை, ஸ்கிரீன், திரை உலகம் என்று பெயர் அதற்கு. அது மனிதனுடைய கண்களுக்கு தெரிய முடியாத உலகம். அந்த உலகம் மிகப்பெரியது, இந்த பூமியை போல பல்மடங்கு அது மிகப்பெரியது, விசாலமானது. நமக்கு பார்வை எட்டக்கூடிய அளவுக்கு ஒரே ஒரு ஆளுக்கு பார்வை எட்டக்கூடிய அளவுக்கு இடம் கொடுக்கப்படும் சொன்னா எத்தனை பேர் அடங்கி இருப்பாங்க? இது வரைக்கும் எத்தனை கோடி பேர், அவங்களுக்கெல்லாம் அவ்வளவு பேர் அவ்வளவு இடம் கொடுக்கப்படும் சொன்னா எவ்வளவு பெரிய இடமா இருக்கு, அவ்வளவு பெரிய இடம். ஆனா ஆதமுல் பர்ஸஹ் எப்படி இருக்கின்றது, எங்க இருக்கின்றது அப்படிங்கறதெல்லாம் யாருக்கும் தெரியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகின்றார்கள், நம்பிக்கை கொள்ள வேண்டும். அதான் நம்முடைய ஈமானுடைய தன்மை. சரி, அந்த கபருடைய நிலையிலே, கபருடைய நேரத்திலே அந்த மனிதர்களுக்கு அங்கே இருள் கிடைக்கும்.
அதான் தஹபல்லாஹு பினூரிஹிம். கபர்ல அல்லாஹ் தஆலா அவருடைய ஒளியை போக்கிடுவான். மூமினான மனிதர்களுக்கு அதற்கு நேர் எதிராக கபர்ல ஒளியை தருவான். அதே போன்று மஹ்ஷருடைய மைதானத்திலே ஒளியை அவர்களுக்கு போக்கிடுவான். அத முதல்ல சொன்னோம். மூமின்களுக்கு மஹ்ஷருடைய மைதானத்தை ஒளியை தருவான். ஒளி முன்னால ஓடிக்கொண்டிருக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். ஒளி ஓடிட்டு இருக்குன்னா எப்படி இருக்கும்? அது கற்பனை பண்ணியே பார்க்க முடியாது நமக்கு. ஒளி என்பது ஒரு உருவமாக அது முன்னால ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த மனிதர் அதுக்கு பின்னால போய்கிட்டே இருக்கிறார் மஹ்ஷருடைய மைதானத்தில் என்று சொன்னா அது எவ்வளவு பெரிய அற்புதமான காட்சி. அது மூமின்களுக்கு உரியது. இவர்களுக்கு அது கிடைக்காது, இருளா இருக்கு. அல்லது சிராத்துல் முஸ்தகீமிலே அல்லாஹ் தஆலா இவருடைய ஒளியை போக்கி விடுவார். அல்லது எல்லா இடங்களிலும் கபரிலே, இந்த உலகத்தில் இருக்கும்போது அவருடைய இதயத்திலே, இறந்த பின்னால் அவருடைய கபரிலே, எழுப்பப்படக்கூடிய நேரத்திலே மஹ்ஷரிலே, பிறகு கேள்வி கணக்கு கேட்கப்பட்ட பின்னால் அவர்கள் சிராத்துல் முஸ்தகீம் என்ற பாலத்திலே நடந்து செல்லும் போது அந்த பாலத்திலே எல்லா இடங்களிலும் ஒளியை போக்கிடுவான் அவர்களுக்கு. தஹபல்லாஹு பினூரிஹிம், அவருடைய ஒளியை அல்லாஹ் போக்கிடுவான் என்று சொன்னால் இந்த எல்லா இடங்களிலும் போக்கிடுவான். இதற்கு நேர் எதிராக மூமின்களுக்கு இது எல்லா இடங்களிலும் ஒளியை தந்துடுவான். ஒளியை தந்துடுவான். ஏன்னா ஈமான் என்பதே ஒளி. அந்த ஈமானுடைய ஒளி எப்பொழுதுமே இவர்களிடத்தில் இருந்து கொண்டே இருக்கும். இங்கே அமல் செய்தார் கபரில் ஒளி இருக்கும், மஹ்ஷருடைய மைதானத்தில் ஒளி இருக்கும், சிராத்துல் முஸ்தகீம் நடந்து போகும்போதும் ஒளி இருக்கும். அந்த ஒளியின் மூலமாகவே இவர்கள் நடந்து போவார்கள். சில பேர் மின்னல் வேகத்திலே, சில பேர் கண் சிமிட்டக்கூடிய நேரத்திலே, சில பேர் ஒலியினுடைய வேகத்திலே, சப்தத்தினுடைய வேகத்திலே, இன்னும் சில பேர் குதிரையினுடைய வேகத்திலே எல்லாம் கடந்து செல்வார்கள் என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. சில பேர் தவழ்ந்து தவழ்ந்து செல்லக்கூடியவர்களும் உண்டு. ஒரு சரியான மூமின் ஒளிமயமான தன்மை உடைய ஈமானை ஒளிமயமான தன்மை உடையதாக ஆக்கி கொண்டு, அதாவது அமல்களின் மூலமாக ஆக்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதர் சிராத்துல் முஸ்தகீமை கடந்துதான் சொர்க்கம் போகணும். அடிக்கடி சொல்லி இருக்கிறேன். நரகத்தை கடந்துதான் சொர்க்கத்துக்கு போகணும். நரகத்தினுடைய முதுவின் மீது அந்த பாலம் போடப்பட்டு இருக்கும். அப்படி இந்த மனிதன் போகும் பொழுது, இந்த மூமினான மனிதர் போகும் பொழுது, அந்த நரகம் இந்த மூமினான மனிதனை பார்த்து, நரகம் கீழே இருக்கும் இவருடைய பாதத்துக்கு, அந்த பாலத்துக்கு கீழே நரகம் தான். ஒரு ஆத்து மேல பாலம் போட்டிருக்கணும் அது மாதிரி வச்சுங்க. ஆத்துல இக்கரை மஹ்ஷர் மைதானா, ஆத்துடைய அக்கறை சொர்க்கம் அப்படின்னு வச்சுங்க. இடையில பாலம் போடப்பட்டிருக்கு. அந்த பாலத்தில் நடந்து போறோம். அந்த பாலம் ரொம்ப மெல்லியது, முடியை விட மிக மெல்லியது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. சரி, அதுல போறோம். அப்படி போகும் பொழுது ஒரு மூமினான மனிதனுடைய ஒளி நூரானியத் மிக பிரகாசமாக இருக்கும். அப்ப அந்த நரகம் சொல்லுகின்றது, யா மூமின், மூமினே, ஜுஸ், சீக்கிரமாக நீ இங்கிருந்து கடந்து செல், உன்னுடைய ஒளி என்னுடைய நெருப்பை கரித்து விட பார்க்கின்றது அப்படின்னு சொல்லுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உன்னுடைய ஒளி என்னுடைய நெருப்பை அணைத்து விட பார்க்கின்றது, நீ இங்கிருந்து போய்விடு சீக்கிரமாக என்று நரகம் அந்த மனிதனை பார்த்து, மூமினை பார்த்து சொல்லும். அப்ப எவ்வளவு ஒளி இருக்கு, பிரைட்னஸ் இருக்கும், எவ்வளவு பிரகாசம் இருக்கு அந்த ஒளி, ஈமானுடைய ஒளி. ஆக ஈமானுடைய ஒளிக்கு முன்னால நரகமெல்லாம் சாம்பலாகிவிடும். அதை ஈமானை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் அமல்களின் மூலமாக. அமல் இல்லாட்டி முடியாது, அந்த ஈமான் ஒளி பெறாது. ஒளி ஆவதற்கு, அதை பிரகாசப்படுத்துவதற்கு அமல் கட்டாயம் தேவை. அதே போன்று ஒரு மூமினான மனிதனுடைய வெயிட் அப்படித்தான், அவனுடைய கனதி அமல் மூலமாக அந்த மனிதன் ஈமானை பிரகாசமாக்கி கொண்டால் அவனை போன்று கனமுள்ள பொருள் எதுவுமே இருக்காது. என்று சொன்னா அல்லாஹு தாலாவுடைய கட்டளைப்படிக்கு ஒரு மனிதன் அமல் செய்வது மிகப்பெரிய மதிப்பிற்குரியது. அல்லாஹுடைய பெயரை தாங்கி இருக்கின்ற இந்த மனிதனுடைய கல்பாகிறது மிக அதிகமான வன்மை உடையதாக, அதாவது கனமுடையதாக ஆக்கப்பட்டுவிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் அல்லவா, ஒரு மனிதனுடைய நன்மை தீமைகள் எடை போடப்படக்கூடிய நேரத்தில் அந்த தராசுக்கு முன்னால, மீசான் என்ற தராசுக்கு முன்னால் ஒரு மனிதன் கொண்டு வந்து நிறுத்தப்படுவார். அவனுடைய ஏடுகள் எல்லாம் அங்கே கொண்டு வந்து வைக்கப்படும். அந்த மனிதன் பாவங்களே நிறைய செய்திருப்பான், ஏராளமான பாவங்களை செய்திருப்பான். அந்த பாவங்களுடைய ஏடுகள் 99 ஏடுகள், ஒவ்வொரு ஏடும் கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் நீண்டு விரிந்திருக்கும். அப்படி பெரிய ரோல், ஒவ்வொரு ரோல். அது மாதிரி 99 ரோல்கள் கொண்ட ஒரு பெரிய பாவச்சுமை, பாவ ஏடுகள் அந்த மனிதனுக்கு முன்னாலே விரித்து வைக்கப்படும். இதாப்பா இதெல்லாம் நீ செஞ்சிருக்கிற, இது ஏதாச்சும் காரணம் சொல்றியா அப்படின்னு கேட்போம். இந்த ஜட்ஜி கேட்கிறாருல கோர்ட்ல, இதுக்கு ஏதாச்சும் சொல்றியா அப்படின்னு, செஞ்சியா அப்படின்னு. அது மாதிரி அல்லாஹ் தஆலா கேட்போம். இவன் எந்த காரணத்தையும் சொல்ல முடியாது, யாரெல்லாம் நான் ஒப்புக்கொள்ளுகின்றேன், இந்த பாவத்தை எல்லாம் நான் செஞ்சேன் என்று அல்லாஹ் தஆலா இடத்தில் ஒப்புக்கொள்ளுவான். கண்டிப்பாக ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும், வேற வழி கிடையாது. 99 ஏடுகள், ஒவ்வொரு ஏடும் ஒரு பெரிய சுருள், ஒரு ரோல், கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் அது விரித்து வைக்கப்படும். அதெல்லாம் தூக்கி மீசான்ல வைப்பான்ல, மீசான்கிற தராசுல அல்லாஹ் தஆலா வச்சு நெருக்க போவோம். இந்த மனிதன் சரி இன்னோட முடிஞ்சிச்சு நம்ம கதை, வேற எந்த நன்மையே இல்லையே, இது இந்த அளவுக்கு நன்மை இதை விட அதிகமா இருந்தா தானே சொர்க்கம் போக முடியும், முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைப்பான். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்லுவான், இன்றைய தினத்திலே உனக்கு நான் அநியாயம் செய்ய மாட்டேன், இன்றைய தினத்திலே யாருக்கும் நான் அநியாயம் செய்ய மாட்டேன், உனக்கும் அநியாயம் செய்ய மாட்டேன். ஆனால்
நீ செய்த ஒரு நன்மையான விஷயத்தினுடைய ஒரு ஏடு என்னிடத்தில் இருக்கின்றது என்று ஒரு சின்ன துண்டு சீட்டை அல்லாஹ் தஆலா அந்த மனிதனிடத்தில் மலக்குகளிடத்தில் கொடுப்பான். இந்த மனிதன் செய்த நன்மையான காரியத்தினுடைய ஒரு துண்டு சீட்டு. இந்த மனிதனை பார்த்தவொடனே சிரிப்பான் அலட்சியமாக. இது என்ன இது, இந்த இவ்வளோ பெரிய 99 காகிதத்துக்கு முன்னால இந்த சீட்டு என்னத்துக்காகும் அப்படின்னு சிரிப்பான். அப்பொழுதும் அல்லாஹ் தஆலா சொல்லுவான், இன்று உனக்கு நான் அநியாயம் செய்ய மாட்டேன், எடை போடுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த 99 ஏடுகளும் ஒரு தராசு தட்டிலே வைக்கப்படும். இந்த ஒரு துண்டு சீட்டு அடுத்த தட்டிலே வைக்கப்படும். அந்த 99 ஏடுகளையும் இந்த துண்டு சீட்டாக தூக்கி வீசிவிடும், பறந்து விடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். பறந்து விடும். இது இந்த துண்டு சீட்டுடைய கணம் அந்த தட்டை அழுத்திய உடனே அது மேல போயிடும், எல்லாம் பறந்து. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்லுவான், என்னுடைய திருநாமத்திற்கு முன்னால், என்னுடைய பெயருக்கு முன்னால் எதுவும் வலுவுடையதாக பெரியதாக ஆக முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த துண்டு சீட்டுல லா இலாஹ இல்லல்லாஹ்னு எழுதப்பட்டிருக்கு, அவ்வளவு, வேற ஒண்ணும் கிடையாது. லா இலாஹ இல்லல்லாஹ்னு எழுதப்பட்டிருக்கு. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற என்னுடைய இந்த கலிமா, என்னுடைய தௌஹீதை சொல்லக்கூடிய இந்த கலிமா இருக்கின்றது, இது நிச்சயமாக கனமுடையது. இதை விட மிக அதிகமான வலுவுடையதாக கனமுடையதாக எதையும் நீ கண்டுகொள்ள முடியாது என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவான். அந்த மனிதனுக்கு விடுதலை கிடைக்கும் என்று சொல்லுகின்றார். இப்ப அந்த ஹதீஸுக்கு, அந்த துண்டு சீட்டுக்கு பேரு பிதாகா அப்படின்னு அரபியில் சொல்றது. அந்த ஹதீஸுக்கு பேரு ஹதீஸுல் பிதாகான்னு பேரு. துண்டு சீட்டுடைய ஹதீஸ்னே பேரு. சஹீஹான ஹதீஸ் இது. கற்பனையான அல்லது பலவீனமான இட்டுக்கட்ட அப்படின்லாம் ஹதீஸ் அல்லது, துண்டு சீட்டு ஹதீஸ் அப்படின்னு பேரு. இது அல்லாஹ் தஆலாவுடைய கருணையை காட்டக்கூடியது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு மூமினான மனிதனுடைய சிறப்பை காட்டக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. ஆகவே இந்த உலகத்தில் அதை மட்டும் வச்சுக்கிட்டு தைரியமா இருந்துடக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸை சொல்லி அப்படியும் சொல்றாங்க. இதை வச்சுட்டு தைரியமா இருந்தாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டா போதும், ஒரு தடவை ஒரு பேப்பர்ல எழுதிட்டா முடிஞ்சு போச்சு, அந்த பேப்பரை கொண்டு போய் மீசான்ல போட்டு சொர்க்கத்துக்கு போயிடலாம் என்று நம்பிக்கை கொள்ளக்கூடாது எந்த மனிதரும். அல்லாஹ் தஆலா அதை யாருக்கு கொடுக்குறான்னு தெரியாது, யார் அந்த பாக்கியசாலி அப்படிங்கிறதும் தெரியாது. ஏன்னா முன்னாலே நான் சொல்லியிருக்கிறேன், எல்லா நன்மைகளை ஒட்டுமொத்தமாக செய்த ஒரு மனிதனை நரகத்திற்கும் அல்லாஹ் தஆலா அனுப்ப முடியும். அவனுக்கு உரிமை, அவனுடைய உரிமையில் சேர்ந்தது. எந்த மனிதரும் யாரும் கேட்க முடியாது. அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லுகின்றார்கள், ஒட்டுமொத்தமாக எல்லா மனிதர்களையும் நரகத்திற்கு அனுப்பிவிட்டாலும் அல்லாஹ் தஆலாவுடைய அதாலத், அல்லாஹ்வுடைய நீதிதான். அல்லாஹ் அநியாயம் செய்றான்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டா, நீங்க அமல் செய்வதற்காக வேண்டி நான் சொர்க்கம் கொடுக்கிறேன்னு அல்லாஹ் தஆலா எங்கேயுமே சொல்லல. அல்லாஹ் தஆலா தன்னுடைய கருணையின் மூலமாக தான் சொர்க்கம் கிடைக்கும்னு சொல்றான். தன்னுடைய ஃபஸ்லின் மூலமாக, ரஹமத்தின் மூலமாக கிடைக்கும்னு சொல்றான். சொர்க்கத்துக்கு பேரே ரஹமத்னு சொல்றான் குர்ஆன்ல. அதனால ரஹமத்தை பெறுவதற்கு வழியாகத்தான் அமலை ஆக்கி வைத்திருக்கின்றானே தவிர அசல் அமலை கொண்டு மட்டும் எந்த மனிதனும் போய்விட முடியாது. நான் சொல்லி இருக்கிறேன், பல தடவை சொல்லப்பட்டிருக்கு. அதனால எல்லா மனிதர்களையும் நரகத்தில் போட்டு விட்டாலும் அல்லாஹ் தஆலாவுடைய நீதி. சரி, எல்லாத்தையும் சேர்த்து சொர்க்கத்துல போட்டான், அவனை யாரும் கேட்கவும் முடியாது. லா யுஸாலு அம்மா யஃபால், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அவன் செய்ததை அவன் கேட்கப்படவே முடியாது, அவனை யாரும் கேட்க முடியாது. நீ ஏன் இப்படி செஞ்சேன்னு யாரும் கேட்க முடியாது. எந்த சக்தியும் கேட்க முடியாது, வாய் திறக்கவே முடியாது. வஹும் யுஸாலூன், அவர்கள் தான் கேட்கப்படுவார்கள். மக்கள் தான் கேள்விக்குரியவர்களாக இருப்பார், விசாரணைக்குரியவர்கள் நாம் தானே தவிர அல்லாஹ் அல்ல. அல்லாஹ்வை போய் யாரும் கேட்க முடியாது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே அல்லாஹ் தஆலாவுடைய ஈமானை பெற்றிருக்கக்கூடிய நாம், இந்த ஈமான் மிகப்பெரிய பொக்கிஷம். அதை வைத்து ஒரு வியாபாரம் செய்ய வேண்டும். அந்த வியாபாரம் ஆகிரத்திலே மௌத்துக்கு பின்னால் லாபம் தரக்கூடிய வியாபாரமாக இருக்க வேண்டும். இந்த ஈமான் என்ற இந்த முதலீட்டை வைத்து, அசல் பொருளை வைத்து, இந்த முதலீட்டை வைத்து ஆகிரத்திலோ அல்லது இந்த உலகத்தில் மனதை சேர்ந்த இருள், கபரிலே இருள், மஹ்ஷரிலே இருள், பிறகு அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு விதமான இருள்களை சமாளிப்பதற்கு வழிகளை, ஒளிமயமான நிலைகளை இந்த உலகத்திலே ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு அல்லாஹ் தஆலா ஈமானை அசல் பொருளாக நமக்கு அமைத்து வைத்திருக்கின்றார். இந்த ஈமானின் மூலமாகத்தான் கல்வை ஒளியாக்க முடியும், பிறகு கபரை ஒளியாக்க முடியும், மஹ்ஷரை ஒளிமயமாக ஆக்க முடியும், சிராத்துல் முஸ்தகீமை ஒளிமயமாக ஆக்க முடியும் என்பதையெல்லாம் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக சுட்டி காட்டுகின்றார். அதாவது முனாஃபிகீன்களுக்கு சொல்லக்கூடிய இந்த ஆயத்தின் மூலமாக மூமின்களுக்கு இப்படியெல்லாம் அல்லாஹ் தஆலா அறிவுறுத்துகின்றார். எனவே எந்த நிலையிலும் ஈமான் கொண்டிருக்கக்கூடிய நாம் அமல்களை விட்டு நீங்கிவிடக் கூடாது. அமல்களின் மூலமாகத்தான் எல்லா விதமான லாபங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். அது இந்த உலகத்தை சேர்ந்த லாபமும் சரி, பிறகு மௌத்துக்கு பின்னால் உள்ள ஆகிரத்துடைய லாபமும் சரி, எல்லா லாபங்களும் கிடைக்கக்கூடிய நிலை ஈமானின் மூலமாகத்தான் கிடைக்கும் என்பதையும் அல்லாஹ் தஆலா சூசகமாக இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு தெரியப்படுத்துகின்றான். முனாஃபிகீன்களுக்கு சொல்லுவதன் மூலமாக முனாஃபிக்குகளுக்கு என்னென்ன நிலைகள் இருக்கின்றன என்பதாக சொல்லுகின்றானோ அந்த நிலைகள் எல்லாம் நம்மிடத்தில் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் அறிவுறுத்துகின்றான்.
என்னென்ன தன்மை உடையவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் முன்னால் சொல்லி காட்டப்பட்டு இருக்கின்றது. அவர்கள் பேசினால் பொய் பேசுவார்கள், வாக்களித்தால் மாற்றம் செய்வார்கள், ஒப்பந்தம் செய்தால் அதை முறிப்பார்கள் என்றெல்லாம் சொல்லுகின்றார்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த விஷயங்களிலே எதுவுமே நம்மிடத்தில் வந்துவிடக் கூடாது. இந்த 3 அடையாளங்களும் ஒரு மனிதனிடத்தில் நிரப்பமாக இருந்தால் அவன் நிஃபாக்கில் நிரப்பமாக இருக்கின்றான். 3இல் ஏதாவது ஒன்று இருந்தால் ஒன்றிலே அவன் நிஃபாக் உடையவனாக இருக்கின்றான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார். ஆகவே இந்த மாதிரி அடையாளங்கள் மனிதனுடைய முனாஃபிக்குடைய தன்மையிலே எந்த ஒரு அணுவளவும் இல்லாமல் நம்முடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய தன்மை இருக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் தஆலா இங்கே நமக்கு அறிவுறுத்துகின்றான். அத்தகைய நல்ல பண்புகளை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.